Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தர் வார்த்தையில சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் எனக்கு அதை விட அதிகம் தெரியும். அவர் சொன்னது கிடக்கட்டும். ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, பைபிள்னு சொல்லாதீங்க சார். எங்க சபையில 25 வருஷம் அதை போதித்து வருகிறார்கள். அடியேன் 25 வருஷமா அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். பைபிள் இல்லையோ நான் இதை பின்பற்ற போகிறேன். அதுதான் பாவம். அதுதான் பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம் அதுதான். அது எப்படிப்பட்ட இருதயம்? பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வருது, ஆனா வாய் சரியில்லை, இருதயம் சரியில்லை. பைபிள் பிரசங்கம் பண்றாங்க, அதை கேட்குது, ஆனா இருதயத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. பைபிள் ஒண்ணு சொல்லுது, இவங்க ஒண்ணு விசுவாசிக்கிறார்கள். இதுதான் பொல்லாத இருதயம். கன்ஃபெஷன், இந்த அறிக்கைங்கிறத ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஏன் அப்படி சொல்லியிருக்கு? எல்லா மனுஷனும் இருதயத்தில் விசுவாசித்து இருதயம் நிரம்பி அது வாயில வர்ற மாதிரி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். வீடுகளில் போய் பாருங்க, எல்லா மனுஷரும் நீங்க அவர் விசுவாசியா நல்லவரை கெட்டவரை யாரா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நாள் நிரம்பி வாயில பலபலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. யாராவது அப்படி இல்லாதால் தெரியுமா உங்களுக்கு? இருதயம் நிறைஞ்சிருக்குது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அப்படிதான் மனுஷன். அதுதான் மனுஷனுடைய நிலை. அதனால தான் சொல்லி இருக்குது, இருதயத்துல தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடு, அப்புறம் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். பாருங்க, மத்தேயு 12 என்ன சொல்லியிருக்கு? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை கொண்டு வருகிறான். அதே தான் இங்க சொல்லியிருக்கு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இருதயத்தில் ஒன்றை விசுவாசிக்கும் போது அது வாயில வருது, அதனால நீதி உண்டாகிறது. நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை கொண்டு வர்றது. அதே தான் இங்க சொல்லி இருக்குது. இருதயத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை வைத்து அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த அறிக்கை என்கிற வார்த்தை எபிரேயர் 3:1 நாம் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ப்ரொஃபஷன் என்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன் நான், அதை கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. அன்னைக்கு வாசித்தோம் எபிரேயர் 3:1. இயேசு நாம் அறிக்கை செய்கிற காரியங்களின் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லிருக்கா? he is the high priest of our profession. சில டிரான்ஸ்லேஷன்ல he is the high priest of our confession இருக்குது. அப்ப ப்ரொஃபஷன் ஏன் ஒரு இடத்துல சொல்லுது, இன்னொரு இடத்துல கன்ஃபெஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கன்ஃபெஷன் சொல்லியிருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ப்ரொஃபஷன் தான் கன்ஃபெஷன், கன்ஃபெஷன் தான் ப்ரொஃபஷன். அப்ப ஏன் ப்ரொஃபஷன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க? பேசாம கன்ஃபெஷன் யூஸ் பண்ணிருக்கலாமே. அது ப்ரொஃபஷனா? அது ப்ரொஃபஷன் தான். ப்ரொஃபஷன்னா என்ன? ஒரு ஆள் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றோம். அந்த ஆள் என்ன பண்றாரு? ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர்னா அதான் அவருடைய ப்ரொஃபஷன். அதைத்தான் அவர் எந்நேரமும் செய்யறாரு. காலையில் எழுந்திரிச்சோடனே மீதி பேரெல்லாம் ஆபீஸுக்கு போறாங்க, இவர் எங்க போறாரு? மைதானத்துக்கு போறாரு. காலையிலேருந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு, பிராக்டிஸ் பண்றாரு. ப்ரொஃபஷன் இதுதான் இவருக்கு. கிரிக்கெட்டே தான் வேலை, அதுதான் அவருடைய ப்ரொஃபஷன். ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்னா அவன் காலையிலேருந்து பிராக்டிஸ் பண்றான், ஆயத்தப்படுத்துறான், அவன் போய் எங்கேயோ வாசிக்கிறான். அதை வாசிக்கிறது மூலமா காசு உண்டாகிறது, பணம் உண்டாகிறது, சொத்து உண்டாகிறது, அதனால் அவன் பிழைக்கிறான். ப்ரொஃபஷனல்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ரொஃபஷனல்னா என்ன அர்த்தம்? ஒரு டாக்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல், ஒரு டீச்சர் இஸ் அ ப்ரொஃபஷனல். என்னன்னா அவங்க ப்ரொஃபஷன் அது. ப்ரொஃபஷன் அதுன்னு சொன்னா அதைத்தான் எல்லாரும் செய்யறாங்க, அதனால தான் அவர்கள் பிழைக்கிறார்கள். கரெக்டா? அதனால தான் பிழைக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடி பிழைக்கிறான். மியூசிக் வாசித்து பிழைக்கிறான். பிறகு டீச் பண்றாரு, டீச் பண்ணி பிழைக்கிறாரு. டாக்டரா இருக்கிறவர் டாக்டரா இருந்து அதைத்தான் செய்துக்கிட்டே இருக்காரு. ப்ரொஃபஷன் ஏன் சொல்றேன்னா அதைத்தான், எதை அவங்க எந்நேரமும் செய்துட்டு இருக்காங்களோ அதுதான் ப்ரொஃபஷன். எதனால அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகிறதோ அதுதான் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம். அப்ப நான் சொல்றேன், நம்முடைய ப்ரொஃபஷன் என்ன? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நான் பிழைக்கிற விதம் எப்படி? மியூசிக் வாசிக்கிறவன், ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் மியூசிக் வாசித்து பிழைக்கிறான். விசுவாசி எப்படி பிழைக்கிறானா? விசுவாசத்தால் பிழைக்கிறான். அதனாலதான் அது ப்ரொஃபஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்நேரமும் மியூசிஷியன் எப்படி மியூசிக் வாசித்துட்டு இருக்கானோ, கிரிக்கெட் பிளேயர் எப்படி கிரிக்கெட் பிளேயர் விளையாண்டுட்டு இருக்கானோ, அதனால அவனுக்கு பிழைப்பு உண்டாகிறதோ,
எப்படி டீச்சர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ, எப்படி டாக்டர் மருத்துவம் பார்க்கிறாரோ எந்நேரமும் அதனால பிழைக்கிறாரோ, அதுபோல ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தால் பிழைக்கிறான். அப்ப நான் ப்ரொஃபஷனல் பிரீச்சர் இல்லை. ஏனென்றால் பிழைப்புக்காக நான் பிரசங்கம் பண்ணல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அப்படிங்களா? பிழைப்புக்காக நான் பிரசங்கம் பண்ணல, பிழைப்புக்காக நான் விசுவாசிக்கிறேன். பிழைப்புக்காக பிரசங்கம் பண்றவங்க கஷ்டப்படுறாங்க. புரிஞ்சுங்க வித்தியாசத்தை. பிழைப்புக்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அது அவங்க ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க அவங்க, அதனால கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் பிழைப்புக்காக பிரசங்கம் பண்ணல, நான் பிழைப்புக்காக விசுவாசிக்கிறேன். சாப்பிடுறதுக்கு விசுவாசிக்கிறேன், வீட்டுக்கு விசுவாசிக்கிறேன், துணிமணிக்கு விசுவாசிக்கிறேன், காசுக்கு பணத்துக்கு விசுவாசிக்கிறேன். எனக்கு அது ப்ரொஃபஷன் கிடையாது பிரீச் பண்றது. நான் விசுவாசி, நான் ப்ரொஃபஷனல் விசுவாசி. எந்நேரமும் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். எந்நேரமும் விசுவாசத்தினால் இந்த உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். எந்நேரமும் விசுவாசத்த வார்த்தையினால பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு பிழைப்பு உண்டாகிறது. நான் ஏன் நல்லா இருக்கிறேன்னா, நான் பிரசங்கம் பண்ணி பிழைப்பு நடத்துறேன்னு கிடையாது. பிரசங்கம் பண்றது ஒரு வேலை, கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. என் பிழைப்பு எப்படி நடக்குதுன்னா, என் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இருக்குது. அப்படிதான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் பாருங்க. இதெல்லாம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா வரும். அதெல்லாம் உட்காந்து யோசித்து பார்த்துருக்கிறேன். தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன், இப்படிதான் இருக்க வேணும் என்று சொல்லி. இப்ப விசுவாசத்தால் பிழைக்கிறவர்கள் எத்தனை பேருங்க? விசுவாசத்தால் பிழைக்கிறவர்கள். நீங்க ப்ரொஃபஷனல் டாக்டரா இருக்கிறத காட்டிலும், ப்ரொஃபஷனல் பிசினஸ் மேனா இருக்கிறத காட்டிலும், ப்ரொஃபஷனல் டீச்சரா இருக்கிறத காட்டிலும், என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிலும் பெரிய ப்ரொஃபஷன் நீங்க எந்நேரமும் செய்ய வேண்டியது உங்களுடைய கன்ஃபெஷன், உங்களுடைய விசுவாசம். விசுவாசம் எந்நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்ப 11ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 10 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் வெட்கப்படுவதே கிடையாது. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. எல்லாம் ரட்சிக்கப்பை பற்றி சொல்லி இருக்குது. இல்ல இல்ல, இது ஒரு பிரின்சிபல். எல்லாத்த பற்றியும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும். ஏன் அப்படி இல்லைங்க, இங்க ரட்சிப்பை பற்றியில சொல்லுது. ஆமா, இங்க ரட்சிப்பை பற்றி சொல்லி இருக்குது. மத்தேயு 12 எதை பற்றி சொல்லி இருக்குது? எல்லாத்த பற்றியும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்ல காரியங்களை கொண்டு வருகிறான், பிறப்பிக்கிறான். இல்லையா? அதைத்தான் இங்க சொல்லி இருக்கு ரோமர் 10. அப்ப இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல். இது ரட்சிப்புக்கும் செல்லும். எல்லாமே ரட்சிப்பை பெறது போலதான் எல்லாத்தையுமே பெறோம். ரட்சிப்பை எப்படி பெறோம்? இருதயத்தில் விசுவாசத்து வாயில அறிக்கை செய்யறோம். சுகத்தை எப்படி பெறோம்? இருதயத்தில் விசுவாசத்து வாயினால அறிக்கை செய்ய. செழிப்பை எப்படி பெறோம்? இருதயத்தை விசுவாசத்து வாயினால அறிக்கை செய்யறோம். எல்லாமே இருதயத்தில் நிரப்பி வாயில வாழ்க்கையில வர்றதுதான். அப்ப அப்படி வாழும்போது, அப்படி வாழுகிறவன் எவனோ, அதெல்லாம் வார்த்தை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எவனோ, எல்லாம் சொல்லுங்க, எவனோ. விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசத்துல வாழுகிறவன் எவனோ. எவனோன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அதில் அடங்கி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆளும், இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷனும் யாரா இருந்தாலும் சரி. நீங்க சொல்லலாம், ஐயோ நான் பரம ஏழைங்க. யாரா இருந்தா என்னங்க, நீங்க என்னவா இருந்தா, படிப்பே இல்லைங்க, யாரா இருந்தா என்ன, விசுவாசம் இருக்கா? நான் 1ஆம் வகுப்பு கூட படிக்கலங்க, விசுவாசம் இருக்குதா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தாது. விசுவாசம் ஒரு மனுஷனை வெட்கப்படுத்தாது. நீங்க விசுவாசத்தில் வாழ தீர்மானிக்கிறீர்களா? விசுவாச மனிதர்களா இருக்க தீர்மானிக்கிறீர்களா? இருதயத்தில் விசுவாசத்தை வைக்க தீர்மானிக்கிறீர்களா? இருதயத்தில் நிரம்பினால் வாய் பேசுகின்ற முறையில வாழ தீர்மானிக்கிறீர்களா? நல்ல இருதயமாக ஒரு நல்ல பொக்கிஷசாலையாக உங்களுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படி வாழ விரும்புகிறீர்களா? இருதயத்தில் நிரம்பினால் வாய் பேசி அது வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று அதை புரிந்து கொண்டீர்களா? நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. விதைத்தால் எப்படி அது அறுவடை உண்டாக்குகிறதோ அது போலவே உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிற தேவனுடைய வார்த்தைகள் வாய் வழியா வெளியே வல்லமையை உங்கள் வாழ்க்கையில பிறப்பிக்கும். செழிப்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் வெற்றியும் அது உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கி தரும். கவனிங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை.
எப்படி இருக்கு பாருங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க எந்த ஜாதின்னு யாரும் கேட்டாங்களா? சொல்லாதீங்க, அதை தேவையில்லை. என்கிட்ட வந்து சொல்லாதீங்க நான் இந்த ஜாதி, எனக்கு கவலையே கிடையாது நீங்க என்ன ஜாதி, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதெல்லாம் தூக்கி எங்கேயாவது கொண்டு போங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. எந்த ஜாதி இருந்தால் எனக்கு என்ன, அதெல்லாம் உங்க வீட்டோட. கர்த்தரிடத்துல வரும்போது எப்படி வரணும்? நீங்க எந்த கிரேக்கனா இருந்தா யூதனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இங்க வந்தா என்ன சப்ஜெக்ட்? விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் சப்ஜெக்ட். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவது. நான் யூதங்க, நான் கிரேக்கன், யாரா இருந்தா என்னங்க, அதை பற்றி கவலை. எந்த நாடு, எந்த என்ன சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதெல்லாம் வயசாயிடுச்சுங்க, அதை யார் கேட்டது? சகரியாவுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. அவன் சொல்றான், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி. பெரிய நியூஸ் இவர் பரலோகத்துக்கு அனுப்புறாரு. பரலோகத்துக்கு அதுக்கு தெரியாமலாம் அங்க தேவதூதன் அனுப்புனாங்க. கடவுளுக்கு என்ன தெரியலையா? நீ என்ன இன்ஃபார்ம் பண்றியா? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் கிழவியா இருக்கிறாளே. கத்த சொல்ல, நான் தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ கிழவன் தெரியும், மனைவி கிழவின்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு புள்ள பிறக்கும் நான் சொல்றேன். நீ விசுவாசிக்கிறியா? அதுதான் கேள்வி. உனக்கு கிழவனா இருக்கிறியா, கிழவியா இருக்கிறியா, இல்ல வாலிபமா இருக்கிறியான்னு அதை யாரு கேட்டது? ஒண்ணு விசுவாசிக்கிறாயா? நான் ஏழையா இருக்கிறேன், அடிமை ஏழை, உன்னை யார் கேட்டது? ஏழையா இருந்தானே எதுவா இருந்தானே. அடியனுக்கு படிப்பே இல்லை, அதை யார் கேட்டது? யாருமே கேட்கல. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாருன்னு கவலையே கிடையாது. எந்த ஜாதிக்காரரா இருக்கலாம், எந்த ஊருக்காரரா இருக்கலாம், எந்த மொழிக்காரரா இருக்கலாம், யாரா இருந்தா என்ன, எப்பேற்பட்ட பின்னணியில இருந்து வந்திருக்கலாம், எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன. இது கிறிஸ்தவ சபைங்க, இங்க அதற்கெல்லாம் இடம் கிடையாது. இங்க என்ன இருக்குது? விசுவாசிக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் வெட்கப்பட்டு போவது கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. சொல்லுங்க, வித்தியாசமே இல்லை. என்ன கிறிஸ்தவ சபையில கிறிஸ்தவ மக்கள்கிட்ட என்ன வித்தியாசம்? ஒருத்தன் விசுவாசிக்கிறான், இன்னொருத்தன் விசுவாசிக்கல, அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு நல்லது நடக்குது, இன்னொருத்தனுக்கு கெட்டது நடக்குது. ஏன்? அவன் விசுவாசிக்கிறான் நல்லது நடக்கணும்னு, இன்னொருத்தன் கெட்டது நடக்கணும்னு பொல்லாத இருதயமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இருதயத்தை உள்ளத்துல பொல்லாத காரியங்கள் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறான். தவறான காரியங்களை கேட்டு கேட்டு உள்ளத்தை நிரப்பி அதை வாயினால பேசி, தரித்திரத்தை வாயினால பேசி, சுகவீனத்தை வாயினால பேசி, தோல்வியை வாயினால பேசி அதை அவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தனக்கென்று உருவாக்கி கொண்டிருக்கிறான். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, வீடுகள்ல இந்த பொல்லாத இருதயம், பொல்லாத வாய் பேசி கொண்டிருக்கிறது பாருங்க. நல்ல ஜனங்க தான், ஆனா பேசுறதெல்லாம் தோல்வி, பேசுறதெல்லாம் ஏழ்மத்தனம், பேசுறதெல்லாம் வறுமை, பேசுறதெல்லாம் இல்லாம, பேசுறதெல்லாம் இது எல்லாம் நெகட்டிவ். அப்படிப்பட்ட காரியங்களை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப சீரியஸான விவகாரம் பாருங்க. நீங்க எந்த ஜாதியிலிருந்து வந்தீங்கன்றதுனால உங்களுடைய நிலை நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு வேணா இருக்கலாம் எங்கேயாவது. ஆனா அதை ஜாதி ஹேண்டிகேப் இதெல்லாம் வந்து தாண்டிய வந்துடலாம் விசுவாசம் இருந்தா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த கிராமத்திலிருந்து வந்தா என்ன, என்ன பட்டிக்காட்டு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தா என்ன, பெரிய நாகரிகம் உள்ள ஆளு காட்டிலும் பெரிய ஆளா வர முடியும் விசுவாசம் இருந்தால். இருக்கீங்களா? விசுவாசம் ஒரு மனுஷன் அப்படி தூக்கி விடுது. விசுவாசமான உயர்த்துகிறது, விசுவாசமான ஆசீர்வதிக்கிறது, விசுவாசமான ஆளாக்குகிறது, நல்ல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில பிறக்கிறது விசுவாசத்தின் மூலமாக. நீங்க கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 12ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்தில் தொழுது கொள்ளுதல்னு வருது இல்லையா? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, he is rich toward all that call upon him. 13ஆம் வசனம் எப்படி வருது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இங்க இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி வருது? all those that call upon his name shall be saved. தொழுது கொள்ளுதல்னா ஆராதிக்கிறது மாதிரி வந்துருது. இங்க ஆக்சுவலா எதை பற்றி சொல்லி இருக்குது? அறிக்கையை பற்றி தான். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்படின்னா தம்மை அறிக்கை செய்கிற யாவருக்கும், வாயை திறந்து தன்னை ஆண்டவர் என்று சொல்லுகிற யாருக்கும், வாயை திறந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் வந்து கிடைக்குமாங்கிறது எதுல இருக்குது? நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை வாயை திறந்து கூப்பிட வேண்டும். ஐஸ்வர்யமே வா. ஹலோ, எங்க அங்க போற, இங்க வா, நீ என்னுடையது. இருக்கீங்களா? கூப்பிடுறீங்களா?
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இப்ப ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாம் அவருக்குள்ள இருக்குது, அவர்த்துல குறைவே கிடையாது. நான் இந்த பூமியில இருந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை என்னுடைய வாயினாலே நான் அழைக்க வேண்டும். அழைக்கும் போது அது எனக்கு உண்டாகிறது. இருக்கீங்களா?